ஹலோ கைஸ், வெல்கம் டு ஓஜி கிரிக்கெட் டாக்ஸ். வேர்ல்டு கப்பில் எல்லா டீமும் ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் மேட்ச் ரவுண்ட் அப் இஸ் கம்ப்ளீட்டட். இது வரைக்கும் என்னென்ன ஆச்சு அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்னு எதுவும் நடக்கல. நான் எதிர்பார்த்தது வந்து கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு வின் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதான் நடந்துச்சு. எஸ். ஸோ இங்கிலாந்து இந்த ஓப்பனர் கேம் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஒரு கம்ப்ளீட் டாமினேஷன். டேனியல் ஹாட்ச் அவங்க வந்து 100 அடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க சூப்பர் T20 பேட்டர். ஸோ டங்க்லி யூஸ் பண்ணிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ கரெக்டாக ஹாஜ் யூஸ் பண்ணி ஒரு டீமை கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஜான்ஸ், ஹாஜ் அண்ட் ஸ்கைவர். ஸோ லைன் எப்பே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 3 பேர் தான் ஆடினாங்க. இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப்பில் ஹையஸ்ட் ஸ்கோரான 219 ரன் அடிச்சிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் T20 வேர்ல்டு கப்பில். எந்த ஒரு டீமும் இதை தாண்டி அடிச்சது கிடையாது. அதே மாதிரி பவுலிங்லையும் நல்லா டீசெண்டாக போட்டு ஒரு 87 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 87 ரன்ங்கிறது ஹியூஜ் போனஸ். ஸோ இது வந்து இந்த ரன் ரேட் வந்து கண்டிப்பாக ரன் ரேட் யூஸ்வலாகவே இந்த ரவுண்ட் ராபின் செக்டரில் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ரவுண்ட் ராபின் மீன்ஸ் அந்த 6 டீம் நடக்கிறதுல வந்து கொஞ்சம் யூஸ்வலாக பூஸ்டாக இருக்கும். ஸோ அவங்க பூஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டு அயர்லாந்து. ஆக்சுவலாக இங்கே வந்து இதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் வின் ஃபார் எனி அதர் டீம். ரெண்டுக்கும் ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வின்னாக இருந்திருக்கும் வேர்ல்டு கப்பில். ஸ்காட்லாண்டில் பிரைஸ் சிஸ்டர்ஸ் அவங்க வந்து ஒரு 60 அடிச்சிருக்காங்க. ஷீஸ் அ கேப்டன். அதே மாதிரி பவுலிங்கில் கிறிஸ்டி கார்டன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கான ஒரு பிளேயர் வந்து 2 வேர்ல்டு கப் இங்கிலாந்து அடிக்காங்க. இப்போ வந்து ஸ்காட்லாண்டுக்கு ஆடி அவங்க ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அயர்லாந்து வந்து நான் அவங்க கேப்டன் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க ஒரு 33 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. மற்றபடி இட்ஸ் அ டீசென்ட் வின் ஃபார் ஸ்காட்லாந்து. ஸோ ஒரு 40 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த ரன் ரேட் இதெல்லாம் நல்லா புஷ் கொடுத்துருக்கோம். தென் தட் வேர்ல்டு சாம்பியன்ஸ். ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக ஆடினாங்க. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவங்க ரன் அடிச்சது வந்து இட்ஸ் ஓகே, அவங்க கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் எது ரொம்ப பிடிச்சதுன்னா த ஃபீல்டிங் வெரி வெரி எக்ஸலண்ட். ஆக்சுவலாக கண்டிப்பாக இப்போ ஆஸ்திரேலியா ஒரு 190 ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அது 210 ரன்னுக்கு சமம். 20 ரன் அவங்க ஃபீல்டிங் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணுவாங்க. நிறைய ஃபீல்ட் பொசிஷன் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கண்ட்ரியில் இந்த கண்ட்ரியில் ஒரு ஷார்ட் கண்ட்ரியில் வந்து ஒரு பிளேயர் வச்சுருந்தாங்க. அவங்களும் சூப்பராக எல்லா இது கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிளில் செட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கவர்ஸ்லையும். தென் லாங் ஆனில் வந்து நல்லா வைடாக கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ கவர்ஸ் விட்டா லாங் ஆன் கவர் பண்ணுற மாதிரி டீசென்ட் பொசிஷன் வச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு ரன் அவுட் பார்த்தேன். மாரிசன் கேப் அவங்களோட ரன் அவுட்டு. ஆக்சுவலாக அந்த ஃபீல்டர் வந்து வாரிஹாம் சொல்லிட்டு ஃபீல்டர். கரெக்டாக விண்டு ப்ளோ ஆகிற எண்டுக்கே த்ரோ அடிக்கணும். பர்ஃபெக்டாக 2 டைம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 2வது டைம் ரன் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ரன் அவுட் வந்து ரொம்ப க்ரூஷியல் ரன் அவுட்டு. ஏன்னா அதாவது டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா கேப்பும் ஒல்வாட்டும் வந்து ஒரு டீசென்ட் இன்னிங்ஸை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு க்ரூஷியல் ரன் அவுட்டாக இருந்துச்சு. ஸோ வாரிஹாம் ஆக்சுவலாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டாக பண்ணாங்க. ஏன்னா 3 விக்கெட் இந்த பால் அண்ட் க்ரூஷியல் ரன் அவுட். இது தவிர்த்து வரைக்கும் ஆஸ்திரேலியா பர்ஃபார்மன்ஸ் யாருன்னா லிச்ஃபீல்ட் ஒரு 50 ரன்ஸ் இன் குயிக் நோ டைம் நல்லா டீசெண்டாக அடிச்சு கொடுத்துட்டாங்க. தென் பேட்டிங்கில் அப்படி டீசெண்டாக எல்லாருமே ஒரு ஜெனினோ இன்னிங்ஸ் ஆடி ஒரு 172 அடிச்சாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அது அடிக்க முடியல. 107 ஆல் அவுட். இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் நான் நோட் பண்ண அப்படின்னா நாண்டின் டி கிளர்க் வந்து 1 புஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புதுசாக ஒரு ஹிட்டரை இறக்கியிருக்காங்க. பட் அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க. பட் ஒரு டீசென்ட் டீமாக தான் அமைஞ்சிருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும். கண்டிப்பாக அடுத்த கேம் அவங்க வந்து இதில் யாரும் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா கூட ஜெயிக்கணும். இந்தியா கூட கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு வின்னால மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த ரவுண்ட் போக முடியும். இல்லைனா அவ்வளோதான், எலிமினேட் ஆகி வெளியே போக வேண்டியதுதான். தென் லாஸ்ட் கேம் ஆஃப் த டே இன் சாட்டர்டே நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ். ஸோ வந்து கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூசிலாந்து அநியாயத்து கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிங். அத்தனை கேட்ச் விட்டாங்க, ஸ்டெம்பிங் எல்லாமே விட்டாச்சு. ஸோ இப்படி ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக அவங்க தோக்க தான் வேணும். பேட்டிங் வைஸ் ஒரு டீசெண்டாக ஆடினாங்க நியூசிலாந்து. ஒரு 162. ஓப்பனிங்கில் கேஸ்னு ஒருத்தர் பிளேயர் வந்து ஒரு 40 அடிச்சாங்க. ஒரு நல்ல பேட்டிங். தென் ஹாலிடே ஒரு 40 அடிச்சாங்க. நல்லதாக போச்சு. 162 ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சர்ஃபேஸ்க்கு. ஏன்னா ஆப்போசிட்லையும் நல்லா டீசெண்டாக ஆடினாங்க. அவங்க கேப்டன் மேத்யூஸ் செமையானாங்க. பட் அதை விட டேக்கிள் பண்ணது யாருன்னா கேம்பிள். டில் மேத்யூஸ் வாஸ் இந்த கிரீஸ். கேம்பிள் வந்து அவங்களுக்கு நல்லா நெகோஷியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டாட்ஸ் வைக்கல. 2 பேரும் டீசெண்டாக ஆடிட்டு இருந்தாங்க. மேத்யூஸும் நிறைய ஷார்ட்ஸ் கேட்ச் கொடுத்தாங்க, அதை விட்டுட்டாங்க. கேம்பிளும் நிறைய ஷார்ட்ஸ் கேட்ச் கொடுத்தாங்க, அதையும் விட்டுட்டாங்க. என்னன்னா இதுல ஒரு க்ரூஷியலா ஒரு கேட்ச் எடுத்தாங்க. அந்த ஃபீல்டர் வந்து கிரீன், மேடி கிரீன். டேண்ட்ரா டாடின் வந்து ஒரு 6 அடிச்சிருப்பாங்க. அந்த 6 லைன் கரெக்டாக போயிட்டு பக்கத்தில் ஒரு கேட்ச், நல்ல கேட்ச். ஆனால் இந்த மாதிரி மற்ற ஃபீல்டர் பண்ணியிருந்தா நியூசிலாந்து வந்து ஈஸியாக வந்து அந்த கேம் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் மற்ற ஃபீல்டர் யாருமே பண்ணல.
அநியாயத்துக்கு கேட்ச் விட்டாங்க. அதனாலேயே அவங்க தோத்துட்டாங்க. கேம்பிள் இது வரைக்கும் 122 மேட்ச்ல ஒரு 50 கூட அடிச்சது கிடையாது. ஸோ 122 மேட்ச் ஒரு 50, அதுவும் இந்த வேர்ல்டு கப், அதுவும் ஒரு சாம்பியன் சைட் கூட. லாஸ்ட் டைம் நியூஸ்ல தான் சாம்பியன் ஆனாங்க. ஸோ 19 நாட் அவுட் ஆஃப் 62 பால்ஸ். ஸோ செம நாக் ஆக்சுவலா. இதுல வந்து அவங்க சிக்ஸர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே பவுண்டரி லைன் இல்லாம எல்லாம் பவுண்டரி லைன் பின்னாடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அதே மாதிரி மேட்ச் திருப்பி கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. பட் அது ரொம்ப லேட்டா போச்சு. லாஸ்ட் 2 பால் தான் ஜெயிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இது குட் கேம். கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடுத்த ரவுண்டு போறக்கு இது கண்டிப்பா ஒரு அட்வான்ஸ் வின்னா இருக்கும். ஏன்னா அடுத்து வந்து இங்கிலாந்து கூட கண்டிப்பா நியூசிலாந்து ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலனா அவ்வளவுதான், நியூசிலாந்து வில் பி எலிமினேட்டட். ஸோ அதான் இப்போதைக்கு உண்டான விஷயங்கள். தென் நேத்து சண்டே 2 கேம் நடந்துச்சு. ஒன்னு வந்து பங்களாதேஷ் வெஸ் நெதர்லாந்து, இன்னொன்னு வந்து இந்தியா வெஸ் பாகிஸ்தான். பங்களாதேஷ் நெதர்லாந்து வந்து நெதர்லாந்துக்கு இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப். ஸோ நெதர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அவங்க 139 ரன் அடிச்சாங்க. அவங்க கேப்டன் பபிட் டீப் லீட் அவங்க வந்து 50 ரன் அடிச்சாங்க. இதான் வந்து வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் கேம்லயே 50 அடிச்ச லிஸ்ட்ல வந்து அவங்க வந்து எலைட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. ராட்ரிகஸ், டியண்டர் டாட்டின், ஸ்டெஃபானி டெய்லர் இது மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த லிஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. ஒரு 139 ரன் தான். பட் கண்டிப்பா இந்த ஸ்கோரை வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க நெதர்லாந்து. தோ நெதர்லாந்து வந்து ரொம்ப கீழ் இருக்க சைட்னாலும் பங்களாதேஷ அந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா பங்களாதேஷோட ஓப்பனிங் பேட்டர் ஒரு யங்ஸ்டர் 20 ஏஜ் தான் ஆச்சு, சொல்லிட்டு ஒரு பிளேயர் 50 அடிச்சாங்க குயிக்கா. 50 அடிச்சாங்க ஒரு 31 பால்ல. அந்த நாள் தான் வந்து இந்த சேஸே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அன்லஸ் பிகாஸ் அவங்க லாஸ்ட் ஓவர்ல தான் அந்த சேஸே அடிச்சாங்க. இந்த 17 பால் டிஃபரன்ஸ் தான் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் அமைஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றி கொடுத்துட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தான். எனக்கு யூஸ்வலா இந்தியா பாகிஸ்தான் அது ஹைப்பே கிடையாது. இன் வேர்ல்டு கப்ஸ் யூஸ்வலா வந்து இந்தியா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நேத்து வந்து அதே மாதிரி தான் ஒரு 150 ரன் இந்தியா கிராஸ் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மேட்ச் அவ்வளவுதான். ஏன்னா பாகிஸ்தான் அதிகபட்ச சேஸே இது வரைக்கும் பண்ணது எவ்வளோனா 156 ரன் தான். அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல, வெளியூர்ல அவங்க அடிச்சதே கிடையாது. தென் ஆல்சோ இந்தியாவில் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்த கிரவுண்ட் நல்லா ஸ்பின் அசிஸ்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. மந்தனா ஒரு 16 அடிச்சாங்க. கூட வந்து ரிச்சா கோஷ் ஒரு 34 இன் நோ டைம். டார்கெட் வந்து 170 புஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 170 அடிக்கணும். கண்டிப்பா பாகிஸ்தான் அடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து அங்க இங்க ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு எக்ஸலன்ட் ரன் அவுட் பை தீப்தி சர்மா, ஃபாலோட் பை 5 விக்கெட் ஹால். ஸோ தீப்தி சர்மா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கிறது வந்து தீப்தி சர்மா ஆடிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க இப்போ வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இப்போ வயசு எவ்வளோன்னு பார்த்தா 28 தான் போட்டுருக்கு. ஸோ 28 அவங்க தான் வந்து T20 வேர்ல்டு, அவங்க தான் T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அதிக விக்கெட் 166. அண்ட் உமன் கிரிக்கெட்ல ஒரு ஸ்பின்னர் அதிகபட்ச விக்கெட் எடுத்தது வந்து இவங்க தான் 350 இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ். ஸோ ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர். இந்த கூட பேட்டிங் கொஞ்சம் அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் எம்எம் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு சும்மா ஒரு இந்தியாவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். ஸோ இவங்களும் ரன் ரேட் நல்லா ஏற்றி கொடுத்துருக்காங்க. 64 ரன்ஸ் வந்து டிஃபென்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரன் ரேட் சவுத் ஆப்பிரிக்கா 68 ரன் தோத்தது. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல மேட்சிங்கா இருக்கு. ஸோ இந்தியா அடுத்த லெவல் போறதுக்கு சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணா மட்டும் போதும். இந்தியா ஷூர்லி அவங்க வந்து உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூ. ஸோ எல்லா டீமும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டாங்க. ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கு. யாராருக்கு வந்து ரொம்ப லேகிங்கா போச்சுன்னா நியூசிலாந்து மட்டும்தான். ஏன்னா மற்றபடி நான் சொன்ன எல்லா டீமும் நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்து ஸ்ரீலங்கா ஃபேஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இங்க வந்து நியூசிலாந்து ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம ரன் ரேட்டும் புஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.